வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்னும் சத்திய நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் பெயர் வழிகாட்டும் வாழ்வை மாற்றும். வழிகாட்டுதல் என்பது எமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதாவது ஒரு கதையோடு கூட நான் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றேன். தோமஸ் ஆல்வா எடிசன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி, உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறு வயதிலே பாடப்புத்தகங்களே கற்றது உண்டு. அந்த சின்ன மனிதனாக ஒரு பிள்ளையாக அவன் இருக்கின்ற பொழுது பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கின்ற வேளையில் முதல் ஆரம்ப கல்விகளை கற்ற பாடசாலையில் அந்த சிறு பையனை அவனுடைய தாயாரை அழைப்பித்து சொன்னார்களாம், உங்கள் பையனுக்கு படிப்பு வருகிறதில்லை, இந்த பையனை நீங்கள் வேறு பாடசாலையில் சேர்த்து விடுங்கள். இந்த பையன் இந்த பாடசாலையில் இருந்தால் இது எங்கள் பாடசாலைக்கு பெரிய அவமானமாக இருக்கும், ஏனென்றால் இவன் கல்வி கற்க முடியாத ஒரு பிள்ளையாக இருக்கின்றார் என்று. அப்பொழுது அந்த பிள்ளையை அந்த பாடசாலையை விட்டு விலக்கி வேறு பாடசாலைக்கு அனுப்பும்படியாக தாயாரிடத்திலே அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். வருகின்ற வழியிலே அந்த பிள்ளை தோமஸ் ஆல்வா எடிசன் தாயாரை பார்த்து கேட்டாராம், அம்மா, இது என்னது, ஏன் உங்களை வர சொன்னார்கள் என்று. அப்பொழுது அந்த தாயார் சொன்னாங்களாம், மகனே, உனக்கு உன்னுடைய அறிவுக்கு தக்க பாடங்களை கற்றுக் கொடுக்க இந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் இல்லை, அதனால் ஒரு நல்ல பாடசாலையை பார்த்து உங்கள் மகனை போடுங்கள், அப்பொழுது அவன் சிறந்து விளங்குவான் என்று கூறி அந்த மகனுக்கு ஒரு அழகான வழியை காண்பித்தார். அந்த மகன் பிறகு ஒரு பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்து இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கின்ற ஒரு மகனாக இன்றைக்கு நாங்கள் இந்த வெளிச்சத்திலே வாழ்கிறோம் என்றால் அந்த மனிதனாலே கிடைத்த ஒரு நன்மை என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த தோமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அவருடைய தாயாக இருந்தால், அதனாலே தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறினது. இன்றைக்கும் நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், பலருக்கு சரியான வழிகாட்டிகள் இல்லாமல் இருக்கிறது. சிலர் தங்களுக்கு வழிகாட்டிகள் வேண்டாம் என்று தங்களுடைய வாழ்க்கையின் போக்கிலே போகின்றார்கள். ஆனால் சிலருக்கு வழிகாட்டி இல்லாதனாலே அவருடைய வாழ்க்கை வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரன் இந்த கதையை வாசித்து, அதாவது அவன் சொல்லுகிறான், எனக்கும் இப்படி ஒரு நல்ல வழிகாட்டி இருந்திருந்தால் நானும் ஒரு சிறந்த இடத்துக்கு வருவேன், சிறந்த வெற்றிகளை பெற்றுக்கொள்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வழிகாட்டிகள் மிக அவசியம். ஆகவே இந்த நிகழ்ச்சி வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்று சொல்லுகின்ற இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அநேகருக்கு வழி காண்பிக்கின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைக்கும் பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி, பாலகன் இயேசுவை தேடி அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அந்த வேதம் சொல்லுகின்றது, அவர்களுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியது. அவர்கள் வந்து அங்கே ரோம ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை சந்தித்து சொல்லுகிறார்கள், நாங்கள் வானத்திலே உலக இரட்சகருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று. பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்சகரை காண்பதற்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது. வேதாகமத்திலே நாங்கள் இதை வாசிப்போம் என்றால், மத்தேயு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அப்ப பாருங்க, ஒரு அழகான ஒரு நட்சத்திரம், ஒரு அழகான ஒரு குமாரன், அதாவது உலக இரட்சகர் பிறந்திருக்கிற இடத்துக்கு அந்த சாஸ்திரிகளை சரியாக வழிநடத்தி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் தொழுது கொண்டார்கள். அவர்கள் அந்த பரிசு பொருட்களை பிள்ளையிடத்திலே கொடுத்தார்கள். அவர்கள் வீடு திரும்பி விட்டார்கள். பாருங்க, இவ்வளவு ஒரு அழகான ஒரு சம்பவம். இரட்சகர் பூமியிலே பிறந்திருக்கிறார், ஒருவருக்கும் அது தெரியவில்லை. ஆனால் ஒரு நட்சத்திரம் அவர்கள் போக வேண்டிய சரியான இடத்துக்கு வழிகாட்டுகிறது. இன்றைக்கும் வேதாகமத்திலே அவர்களை குறித்து எழுதப்பட்டு இருக்கின்றது. 2000 வருடங்களுக்கு பின்னும் அவர்களை குறித்து இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையிலும் நாம் முன்னேறி வெற்றிகளை கண்டடைய நம்மாலே முடியும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில சிறந்த வழிகாட்டி யார்? அவர் ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்கு முன் செல்லுகின்றவராக இருக்கின்றார். நாங்கள் உபாகமம் புத்தகத்திலே பார்த்தால் அவர் சொல்றார், நான் உனக்கு முன் செல்லுகின்றேன்,
உபாகம புத்தகம் 1 அதிகாரத்தில் சொல்லுகிறார், இரவிலே மேகஸ்தம்பமாகவும் பகலிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு வழிகாட்டினார். பாருங்க, ஒரு ஜன கூட்டத்தை தேவன் எவ்விதமாய் தான் அழைக்கின்ற, இல்லாட்டி அவங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு அழகான தேசம், கானான் தேசம், ஆசீர்வாதமான தேசத்துக்கு வழிகாட்டி அவர்களை நடத்தி செல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, மோசே முன்னுக்கு போவாராம், அந்த மேகம் எங்கே நிற்கின்றதோ அங்கே நின்று விடுவார்கள். அந்த மேகம் எப்பொழுது முன்னேறுகிறதோ அப்பொழுது அந்த மேகத்தோடு பயணம் செய்வார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்றார். வேதாகமத்திலே பேதுரு என்னும் ஒரு மனிதன் மீன்களை பிடித்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவரை அழைக்கிறார், வா, நான் உன்னை மனிதர்கள் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். மீன்களை பிடித்த அந்த பேதுரு பின்பதாக அப்போஸ்தலர்களில் சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக மாறி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற இரட்சகரின் செய்தியை உலகமெங்கும் கொண்டு சென்ற ஒரு வழிகாட்டியாக மாறினார். தாவீது ஆடுகள் பின்னாக சென்ற மனிதன் அவரை தேசத்தின் ராஜாவாக வழிகாட்டினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வழிகாட்டி யார்? நாங்கள் எதை எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நாங்கள் பார்க்கின்றோம்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை வழிகாட்டுகிறது யூடியூப்ல என்ன வருகிறதோ, ஃபேஸ்புக்கில் என்ன வருகிறதோ அதை பார்த்து மக்கள் இன்றைக்கு ஏமாந்து போகிறார்கள். இன்றைக்கு அதன் ஊடாக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் வேதம் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்குது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை கூடாக, வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் என்ற நிகழ்ச்சி கூடாக கடவுள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதை கேட்கின்றோமா? இதுக்கு செவி கொடுக்கின்றோமா? இல்லாவிட்டால் மனிதர் சொல்லுகின்ற பொய்களையும் எங்களை ஏமாற்றி பிழைக்கின்ற மனிதர்களுடைய வஞ்சகத்தில் அகப்பட்டு நாங்கள் இன்றைக்கும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றோமா? அந்த சகோதரன் சொன்னான், அந்த தோமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிடைத்த ஒரு நல்ல வழிகாட்டியை போல எங்களுக்கும் ஒரு வழிகாட்டி இருந்திருந்தால் நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சிறந்த வழிகாட்டியாக ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவருடைய தேவ மனிதர்கள் இருக்கின்றார்கள். நல்ல சிறந்த தேவ மனிதர்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். வேதாகமத்தின் வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். நீதிமொழிகளின் புஸ்தகம் அங்கே சொல்லுகின்றது, 1 அதிகாரம், வாலிபனுக்கு இது உகந்த ஒரு புத்தகம். வாலிபன் தன் வழிகளை சீர்படுத்தி கொள்ள இது சரியான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்க எங்களுடைய வாலிப பிராயத்தை காத்து கொள்ளுகிற ஒரு சிறந்த வழிகாட்டியாக இந்த வேதம் நமக்கு இருக்கின்றது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, எங்களுடைய தொழிலுக்கு, எங்களுடைய நல்ல சாட்சிகளை காத்துக்கொள்ள இந்த வேத புத்தகம் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், இதோ நான் போகிறேன், உங்களை அனாதைகளாக விடமாட்டேன், உங்களை வழி நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே பெந்தெக்கோஸ்தே நாளிலே வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தது மாத்திரமல்ல, சீடர்களுக்குள்ளே அவர் அங்கே வாசம் பண்ண ஆரம்பித்தார். வாசம் பண்ணினது மாத்திரமல்ல, அந்த சீடர்களுக்கூடாக எதை செய்ய வேண்டுமோ அந்த வழிகளை காண்பித்தார். அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்துக்கு போக அவர் பயணம் நாளைக்கு போவதற்கு அவர் ஆயத்தப்படுகின்றார். ஆனால் இரவிலே பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்திலே அவன் சொல்லுகிறார், நீ அந்த இடத்துக்கு போகாத, நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ. அங்கே போகிற பொழுது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்தார். பேதுருக்கு தரிசனத்திலே தோன்றி சொல்லுகிறார், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போங்கள். யோசேப்பையும் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தரிசனத்திலே அங்கே வழிகாட்டுகிறார், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போங்கள். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு கடவுள், எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிமடுங்கள். அவர் சிறந்த வழியை எங்களுடைய வாழ்க்கையிலே காட்டுகிறார். கணவன் மனைவியாக குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளோடு
நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேதத்திலே இருந்து நாங்கள் வழியை தேடுவோம். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு சிறந்த வழியை காண்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியுங்கள். அவர் எங்களிடத்தில் வருகின்ற பொழுது எங்களை முற்றுமுழுதாக அவருடைய பாதையிலே, சத்திய பாதையிலே, ஜீவ பாதையிலே எங்களுக்கு அவர் வழி நடத்துவார். இந்த நாளிலும் கர்த்தருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமா? எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக ஜீவ வார்த்தை, ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு கூட அவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம்.